நம்மெல்லாம் காலையில் என்ன சாப்பிடணும் அப்படின்னா, காலை உணவுனா ஒரு கப்பு நிறையா சுண்டல். நான் ராத்திரி போகும்போது படுக்கும்போது சமயத்தில் லேட் ஆகிடுச்சுன்னா வீட்டில் போய் என்ன கொண்டக்கடலை இருக்குது, சிவப்பு இருக்கா, கருப்பு இருக்கா, மொச்சை இருக்கா, ராஜ்மா இருக்கா, எதையோ ஒன்று போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு படுத்துருவேன். காலையில் எழுந்து அதை வெறுமனை வேக வச்சு எடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொத்தமல்லி இருந்தால் ஊற்று அதில் போட்டு அப்படியே சாப்பிட்லாம். மிகச்சரியான புரத சுண்டல் அது ஒன்று. காலையில் ஒரு கப்பு நிறையா சுண்டல், நல்ல ஒரு பெரிய கப்பில் சூப், எல்லா காய்கறிகளையும் போட்டு அரைச்சி கொஞ்சம் சூப்பாக எடுத்துக்கலாம். பழத்துண்டு, நல்ல செவ்வாழை இருக்கா, நேந்திரன் வாழை இருக்கா, சக்கரை வியாதிக்காரங்கன்னா அது வேண்டாம். மற்ற பழங்கள் கொய்யா, ஆப்பிள், அது மாதிரி பழம், மாதுளை துளிகள் கொஞ்சம் இருக்கா, மாதுளை துண்டு. அதை தாண்டி புரதம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் புரதம் வேணும், மெலிந்திருக்கிறோம் அப்படின்னா நல்ல பால் புரதம், பன்னீரோ இல்லை முட்டை இருந்தால் எக்கு, 2 எக்கு ஆம்லெட்டோ இல்லை நிலக்கடலையோ. இதுதான் காலை உணவாக இருக்கணும். இப்படி ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும் போது அவசரமாக அவர் தெரிஞ்சார், சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டாங்கிறார். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து எப்படின்னா சுண்டல் சூப்பு இதெல்லாம் வந்து ஒன்று பிஃபோர், இல்லைன்னா பழம்னா இது, இல்லைன்னா சைட் டிஷ்ஷு. மெயின் டிஷ்ஷே இதுதான். காலை இதை மட்டும் சாப்பிட்டு போடும். வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை சாப்பிட்லாம். அதுவும் இட்லி தோசைன்னா இனிமேல் தயவுசெய்து வெள்ளை கலரில் ஆட்டாதீங்க மாவு. தோசை மாவு சிகப்பாக இருக்கணும். மாப்பிள்ளை சம்பா அரிசியை நனைய வச்சு மாப்பிள்ளை சம்பாவில் தோசை விடுங்க. தொலியினுடைய அந்த உளுந்து தொலியை நீக்காமல் கருப்பு உளுந்தோட மாப்பிள்ளை சம்பா அரிசியோ இல்லை பூங்கார் அரிசியோ அதை வைத்து நீங்கள் தோசை விட்டிங்கன்னா அது கூடுதல் சிறப்பு. இட்லி தோசை சாப்பிடும்போது அப்படி எடுக்கணும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த வீட்டுக்கு ஒரு அம்மா வந்துச்சு. என்னை பார்த்தோடனே உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஓ நீங்கள் தானே அந்த கம்பு வரகுன்னு என்னை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்க கூட ஒரு பையன், குட்டி பையன் நின்னான். அவன் கேட்டகரியில் நம்ம கிடையாது. அவன் என்னை இப்படி பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ வேலையை செஞ்சுட்டு இருந்தான். அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு, டே இவர் தான் கம்பு, இவர் தான் வரகுன்னு என்னமோ என்னை பார்த்து அட்வர்டைஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் இப்படி பார்த்துட்டு என்னை பார்த்து ஒன்று கேட்டான், ஆமாம்ல அங்கிள் நீங்கள் தான் எங்கள் வீட்டு தோசை இட்லியெல்லாம் அழுக்காக்குனது, அழுக்கு தோசை அழுக்கு இட்லி ஆக்கினது பூரா நீங்கள் தானே, நீங்கள் சொல்லி தான் எங்கள் அம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னான். அடா பாவி, அழுக்கு தோசை அழுக்கு இட்லின்ட்டியடா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வெள்ளையாக இருக்கணும் இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இருக்கணும், போன வெள்ளை அரிசி இருக்கணும்னு நினச்சி பல தவறுகளை நாமே செய்கிறோம். அரிசிக்கு வந்து சில்கி பாலிஷ் போடலாம், அது என்ன சினிமாலையா நடிக்கும் போது? அப்படி இருந்தால் தான் அது நல்லா இருக்குமா பொலன்னு. அது வெறும் குளுக்கோஸ் குப்பிகள் ஆயிடுது. ஸோ காலை உணவில் நல்ல சுண்டல் சூப்பு, கொஞ்சம் நல்ல சிறுதானியங்களில் ஏதாவது ஒரு உணவு. திணையரிசியில் பொங்கல் செய்யலாம். நல்ல திணையரிசி பொங்கல், பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற அரிசியில் பீட்டா கரோட்டின்ஸ் இருக்குது. உங்கள் குழந்தைகளினுடைய கண் பார்வை சிறப்பாக இருக்கணும்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது திணையரிசியில் செய்யுங்க. எலும்புகள் வலுவாக இருக்கணும்னா கேழ்வரகில் ஒரு உணவு செய்யுங்க. பெண்களுக்கு, பெண் குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே இரும்பு சத்து நல்லா இருக்கணும். இன்றைக்கி தெரியுமா, தமிழ்நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பல குழந்தைகள் 45% அனிமிக்காக இருக்குது. இந்த ஸ்கூலில் 600-700 பேர் படிக்கிறாங்கன்னா பெண் குழந்தைகள் ஒரு 300 பேர் படிக்கிறாங்கன்னா உறுதியாக 150 பிள்ளைங்க அனிமிக் சொல்லிடலாம். நான் ஒன்றும் இங்கே வந்து டேட்டா பார்க்கல, ஆனால் ஊரினுடைய தகவல் அதுதான். அப்போ அனிமியா உடனே இரும்பு மாத்திரை மட்டும் வச்சு செய்ய முடியாது. 35 வருஷமாக இரும்பு சத்து மாத்திரை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் நாம் உணவில் அக்கறையாக இருக்கணும். உணவில் கம்பு தான், கம்பு ஒரு பக்கமும் அரிசி ஒரு பக்கம் வச்சிங்கன்னா 8 மடங்கு இரும்பு சத்து கம்பில் இருக்கிறது. அப்போ கொஞ்சம் கம்பஞ்சோறு, கம்பங்கூழ். இன்றைக்கி வந்து உட்கார்ந்துருந்த கொஞ்சம் நேரத்தில் எனக்கு பரிமாறினாங்க கம்பங்கூழ், நல்லா வெங்காயம்லாம் போட்டு, எவ்வளோ நல்லா இருந்தது சுவை. சாப்பிட்டு பார்த்தா தான் வந்து பிடிக்கும். ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, என்னையெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும்ண்டு. அதை மாதிரி பிள்ளைங்களுக்கும் ஒரு தடவை கொடுத்தா பிடிக்காது, துப்பும், வேண்டான்னு வைக்கும், விலகி ஓடும். ஆனால் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருங்கள். தினம் சாப்பிடணும். எனக்கு சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு ஃபார்முலா வச்சுருந்தாங்க, சனிக்கிழமை ஆனால் சுக்குமல்லி காஃபி குடிக்கணும். சனிக்கிழமைக்கும் சுக்குமல்லிக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனால் அவங்களா ஒரு கணக்கு வச்சுருந்தாங்க. சனிக்கிழமை தோறும், சனிக்கிழமை வந்தாலே ஐயோ நாளைக்கு போட்டுருவாங்களா அப்படின்னு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சனிக்கிழமை சுக்குமல்லி காஃபி குடிச்சிருவோண்டா அப்படின்னு பழகணும். வெண்டைக்காய்க்கும் வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும்னு ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா? வெண்டைக்காய்க்கும் பிரெயினுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அது ஒரு அழகிய புனைவு கதை. கணக்கில் 100 வாங்கினா வெண்டைக்காய் சாப்பிட்றா அப்படின்னு என் பாட்டி சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனாலும் நான் 94 தான் வாங்கினேன். ஆனால் வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும்னு ஒரு கதை தான், ஒரு புனைவு தான். அந்த பாட்டியின் அன்பில் அதை சொல்லும்போது நம்ம வெண்டைக்காய் சாப்பிடணும்னு தோணுச்சு. அப்படி கதையை பரிமாறுங்கள் குழந்தைக்கு.
அந்த காலத்தில் குழந்தைய இடுப்பில் வச்சு பாட்டி தான் வந்து இடுப்பில் வச்சு சோறு ஊட்டுவாங்க. அம்மா கொடுத்தா சாப்பிடாது, ஆனால் பாட்டி கொடுத்தா சாப்பிடும். இந்த சயின்ஸ் என்னன்னு தெரியல. அப்புறம் தான் ஒருத்தர் கேட்டேன், அவர் சொன்னார், சார் அந்த பிள்ளைக்கு காமன் எதிரி சார், அம்மாவை பிடிக்காது, அம்மாவுக்கு பாட்டியை பிடிக்காது, அதனால் பாட்டி சொல்கிறத கேட்டுக்குவோம் அப்படின்னு. ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு வந்து எனிமிக்கு எனிமி ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க இல்லையா, அதில் தான் பாட்டிகிட்ட சாப்பிடுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாட்டி கொடுக்குறது அதனால் இல்லை, பாட்டி கதை சொல்லுவாள். சாப்பிடும்போது கதை சொல்லி கொடுப்பாங்க. அந்த பருப்பு, அவங்க ஊரில் அரிசி பருப்பு சோறுன்னு செய்வீங்களே, அந்த அரிசி பருப்பு சோறை கடைசி உருண்டையே வேணாம் போதுன்னா அப்படி வலிச்சு வாயில் போட்டு அடிச்சட்டி ஆனை போல அப்படின்னு வாயில் வைப்பாங்க. அடிச்சட்டி கடைசி சட்டியில் சாப்பிட்டேன்னா யானை மாதிரி வரலான்டா, அடிச்சட்டி ஆனை போலன்னு கொடுப்பாங்க. அப்படியான பரிமாறலை தொலைச்சிட்டோம். பிள்ளைகளுக்கு பரிமாறுங்க, ஆடி பாடி மகிழ்ந்து கொடுக்கணும். நேரம் இல்லை எனக்குள்ள பிள்ளைகளெல்லாம் வெளியே இங்கே சென்னையிலலாம் பெரிய பெரிய பணக்கார வீட்டில் ஏப்பரன் கட்டி ஏதோ ஐசியூக்கு ஆப்ரேஷன் போகிற மாதிரி உட்கார வச்சுருக்காங்க குழந்தைய. இங்கே துண்டை கட்டி இங்கே கட்டி இங்கே சந்திரியா கந்தோட ஒக்கல். தமிழில் வந்து ஒக்கல்னால் வந்து இடுப்பு பகுதியில் அப்படி அணைத்து இருக்குது. திருக்குறளே சொல்லியிருக்கான், ஒக்கல் என்றால் அரவணைத்திருத்தல். யாரெல்லாம் பார்க்கணுன்னு 5 பேரை பாதுகாக்கணும்னு திருவள்ளுவர் சொல்கிற இதில் ஒக்கல் என்று ஒரு இடம் இருக்குது. அந்த ஒக்கலில் வச்சு கொடுக்குற சாப்பாடு ஊட்டுறது. அப்படியான அதுக்காக +2 படிக்கிற பிள்ளைய ஒக்கலில் வைக்க முடியாது. ஆனால் நாம் சொல்லணும், அவங்கள்ட்ட சொல்லி பரிமாறி உணவில் இதெல்லாம் சிறப்பு, இதை எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி சாப்பாடை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி